ஹாய் ஹலோ வணக்கம். என்னோட மாடி தோட்டத்தில் இந்த வருடம் கொஞ்சம் கருமஞ்சள் மற்றும் இஞ்சி அறுவடை செஞ்சுருக்கேன். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மஞ்சள் செடிகள் 8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இப்போது மஞ்சள் செடி காய்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜனவரி மாதம் மஞ்சள் கிழங்கு எல்லாருமே அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, செடிகள் காய்ஞ்ச உடனே நம்மவும் மஞ்சள் இருக்கோம் அப்படி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் க்ரோ பேக்லேருந்து அந்த மஞ்சளை தனியாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய மாடி தோட்டத்தில் இது 2வது முறை நான் மஞ்சள் அறுவடை பண்ணுறேங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் மஞ்சள் அறுவடை. ஆனால் இது கரு மஞ்சள் கிழங்கு ஃபஸ்ட்டு என்னோடய மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்கு. கேரளா திருசூர்லேருந்து ஒரு சின்ன கிழங்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். வச்சு 8-9 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஆனால் வச்ச உடனே அது வளரவே இல்லை. சரி, அது வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஜூன் மாதம் நல்லா மழை வரும்போது திடீர்னு அந்த மஞ்சள் கிழங்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த க்ரோ பேக்கில் நிறைய செடிகள் நிறைய மஞ்சள் செடிகள் அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. கரெக்டாக ஜூன் மாதம் நம்ம விதைச்சோம்னா ஜனவரிக்கு அறுவடை எடுத்துடலாம். இது ஏற்கனவே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இஞ்சி செடி தான். இந்த இஞ்சியும் ஒரு சின்ன பீஸ் தான் நான் சும்மா அப்படியே மண்ணில் நட்டு வச்சுருந்தேன். அதுவும் நல்லா வளர்ந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுருக்குங்க. இஞ்சியெல்லாம் மேலவே கிழங்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இதையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஞ்சியை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இஞ்சிக்கு மேலே எனக்கு கிடச்சிதுங்க. சும்மா வீணாக போன ஒரு சின்ன முளையை எடுத்துகிட்டு மண்ணில் ஊண்டி வச்சது. இந்த அளவுக்கு இஞ்சி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோடய மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு இதுதாங்க நான் இஞ்சி அறுவடை பண்ணுறது. நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம ஈஸியாகவே இந்த மாதிரி மாடி தோட்டத்துலேயோ வீட்டு தோட்டத்துலேயோ பயிரிட்டு வளர்த்துக்கலாம். வெண்டை, கத்திரி, கீரை வகைகள், தக்காளி, இது மாதிரி இஞ்சி, மஞ்சள் இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு காய்கறிகளை வீட்டிலே பயிரிட்டு வளர்க்குறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இஞ்சி எனக்கு கிடச்சிருக்கு. இது கருமஞ்சள். கட் பண்ண உடனே நடுவில் நல்லா ப்ளூ கலரில் இருந்துச்சுங்க. இந்த கருமஞ்சள் எல்லாத்தையும் நான் நல்லா காய வச்சு மறுபடியும் விதைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கேன். இஞ்சியை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.